சாம் ஆல்ட்மனோட டியூட் ஒன்று பார்த்தேன். அதாவது ப்ளீஸ் அப்புறம் தேங்க்யூ மாதிரி பொலைட் வேர்ட்ஸ் இல்ல சென்டென்ஸை பயன்படுத்தினா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் வேஸ்ட் ஆகும். அது எப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள பார்ப்போம். கிவ் மீ a list of fruits. இதுல 6 டோக்கனும் would you please give me a list of fruits இதுல 9 டோக்கனும் இருக்கு. ஒவ்வொரு LLM மாடலும் அவங்களுக்கு தகுந்தாப்புல தான் இந்த டோக்கன்ஸை பிரிச்சுக்குவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்ன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி இந்த டோக்கன்ஸை பிரிச்சிருக்கேன். பின்னாடி இருக்கிற ஃபார்முலா O of t square into d. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட கோர் ஆர்கிடெக்சர்ல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. அது நம்ம கொடுக்கிற சென்டென்ஸையும் வேர்ட்ஸையும் ஒவ்வொரு டோக்கன்ஸா மாத்தும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்குள்ள செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம்னு ஒன்னு இருக்கு. இது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு டோக்கனையும் மற்ற எல்லா டோக்கன்ஸோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்ப இதனால t into t is equal to t square அட்டென்ஷன் கனெக்ஷன் உருவாகும். இதுதான் அவங்க குவாட்ராட்டிக் growthனு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 6 டோக்கன்ஸ் வச்சிருந்தா 6 into 6 36 கம்பேரிசன். இப்போ 9 டோக்கன்ஸ் இருந்தா 9 into 9 81 கம்பேரிசன். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 10 டோக்கன்ஸ் இருந்தா 10 into 10 100. அதே மாதிரி 20 டோக்கன்ஸ் இருந்தா 20 into 20 400 கம்பேரிசன்ஸ் ஆகும். நீங்க பொலைட் வேர்ட்ஸ் பயன்படுத்துறதுனால கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமான கம்பேரிசன்ஸ் நடக்குது. ப்ராம்ப்ட் லென்த்தும் கூடுது, டோக்கன்ஸ் கவுண்ட்டும் கூடுது, கம்ப்யூட் குவாட்ராப்பிளும் ஆகுது. இப்ப அடுத்து இந்த ஃபார்முலாவில் டிஏ பத்தி பார்ப்போம். அதாவது டைமென்ஷனை பத்தி பார்ப்போம். வெக்டார் எம்பெடிங்ஸ் ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. 100 கமெண்ட்ஸ் வந்தா அதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு LLM எப்படி நம்ம கொடுக்கிற சென்டென்ஸ, அதாவது டோக்கன்ஸ, அதோட மீனிங் என்ன, அதோட கான்டெக்ட் என்ன, அப்புறம் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டுபிடிக்குது, எப்படின்னா இந்த வெக்டார் எம்பெடிங் டைமென்ஷன் மூலியமா தான். இப்போ ஒரு ஸ்மால் மாடல்ல, அதாவது GPT-2 மாதிரி மாடல்ல 768 டைமென்ஷன் இருக்கு. இப்போ ஒரு பெரிய மாடல், அதாவது GPT-4 மாதிரி மாடல்ல 8192 டைமென்ஷன்ஸ் இருக்கு மினிமம். அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு GPT-4 மாடல்ல 96 லேயர்ஸ் இருக்கு. அதனால ஒரு ப்ளீஸ் வார்த்தை 15 மில்லியன் ஆபரேஷன்ஸ்க்கு கூட காரணமா இருக்கலாம். இப்ப அந்த ஃபார்முலால கடைசியா O, இத பிக் O நோட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது டைம் பை மெமரியை வச்சு கால்குலேட் பண்ணும். ஒரு ப்ளீஸ்ன்ற வார்த்தை இது மட்டும் இல்ல, VRAMோட யூசேஜையும் கூட்டும். டீகோட் பண்ண டைம் அதிகம் ஆகும். அப்புறம் டோக்கன்ஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். லாஸ்டா GPUயோட ஹீட்டுக்கும் காரணமாகும். அதாவது பொலைட்டா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க சொல்ற ஒவ்வொரு ப்ளீஸுக்கும் GPUs கொஞ்சம் சிரமம் தான் படுது.